வணக்கம் நண்பர்களே. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். என்னன்னா, இப்போ நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ நம்மலாம் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஜாலியாக அப்படி போயிட்டுருக்குறோம். நம்மளுக்கு அதை பற்றி எதுவுமே பெருசாக தெரியாது. ஆனால் இந்த மருத்துவர்கள் இருக்காங்கள்ல, இந்த டாக்டர்ஸ், நம்மளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா நம்மளை வைத்தியம் பார்க்குற மருத்துவர்கள் நிறைய மரணத்தை பார்த்துருப்பாங்க. அவங்க எப்படியா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்நாளில் அதிகப்படியான மரணத்தை பார்த்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு தெரியும், நாம் என்ன தான் சம்பாதிச்சாலும் இந்த பணத்தை ஒன்றும் பண்ண போகிறதில்ல, மரணம் கண்டிப்பாக வரும், இந்த பணமெல்லாம் பெருசு. ஆனால் அப்படி இருந்தும் இந்த மருத்துவர்களில் பார்த்திங்கன்னா எவ்வளவு ஃபீஸு, எவ்வளவு அவங்க தெரிஞ்சு தான் பண்ணுறாங்களா, இல்லை அவங்களுக்கெல்லாம் ஒரு வேளை மரணங்கிறது வராதா? இது ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ஒரு மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மளை மாதிரி இருக்கவங்களுக்கு ஓகே ரைட்டு, ஆனால் மருத்துவர்கள் நிறைய மரணத்தை கண்டிப்பாக பார்த்துட்ருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க எதுக்காக இவ்வளவு ஃபீஸ் வாங்கணும், இவ்வளவு பணத்தை மேலும் மேலும் சேர்த்திக்கிட்டே போகணும்? கொஞ்சம் யோசிக்கலாம்ல அவங்க. எப்படியா இருந்தாலும் மரணம் வந்துடும். அப்படிங்கிறப்போ அவங்க ஃபீஸையாவது குறைக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணலாம். அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறவங்களுக்கு அவ்வளவு பணத்தை சேர்த்தணுன்னு எண்ணம் இருக்கும்போது, நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்கள், நம்மளை மாதிரி சாதாரணமாக உழைச்சி வாழ்கிறவங்க கண்டிப்பாக அந்த பணத்தை சேர்த்தணுன்னு நினைக்கிறதுல எந்த தப்புமே இல்லையே. அப்புறம் ஏன் நம்மளாம் தேவையில்லாமல் நேரத்தை எல்லாம் வீணடிச்சுக்கிட்டு, மரணம் வரும் வரைக்கு கண்டிப்பாக பணம் தேவை தானே, அதுக்கு சம்பாதிக்கிற வேலையை பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சமாக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து வருகிறேன் உங்களோட ஆதரவோடு. கண்டிப்பாக உங்களோட ஆதரவோடு நான் நிச்சயம் ஒரு நாள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.